வணக்கம். எடிசன் டாக்கிஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தொடர்ந்து சினிமாக்களே பார்த்துட்டு இருக்க நமக்கு அமேசான் பிரைம்ல சுழல்னு ஒரு வெப் சீரிஸ்ங்க. இது சுழல் பார்ட் 2. நான் பண்ணது கொலை தானே, என் தங்கச்சியை கொன்னவன ரிவெஞ்ச் எடுத்த கணக்கு தானே. நந்தினி ரிலீஸ் ஆகுறது என் பொறுப்பு. 8 எபிசோடும் சும்மா புஷ்கர் காயத்ரியோட மேற்பார்வை அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க. அதாவது வெப் சீரிஸ்ன்னு சொல்லக்கூடாது, கிட்டத்தட்ட ஒரு சினிமா தோத்துப்போம். அது சினிமாவில் ஒரு 1.5 மணி நேரம் படம் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும். ஆனா கிட்டத்தட்ட 8 எபிசோடு சுமார் 5 மணி நேரம் கண்ணை இமைகாத்தது போல நம்ம அழகா உட்காந்து பார்க்கலாங்க. ரொம்ப அருமையா ஆர்டிஸ்ட்னா பாத்தீங்கன்னா, நடிகர் கதிர் பிரமாதமா பண்ணியிருக்காரு. சரவணன், சித்தப்பூ சரவணனுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த படத்துல ஒரு அற்புதமான இன்ஸ்பெக்டரா பண்ணியிருக்காரு. அவருக்கு வர ஒய்ஃபும் சரி. அதே மாதிரி படத்துல வில்லன் பாத்தீங்கன்னா மலையாளத்துல லால் சலாம், அதாவது லால் இந்த படத்துல ஒரு அற்புதமான வில்லன். அதாவது அவர் தான் வில்லனான்னு யோசிக்கக்கூடிய இதா இருக்கும். ஆனா அவர் கதையாசிரியர் அந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவருக்கு துணைவியாரா அஸ்வின், பழைய புதுநெல்லு புதுநாத்து உத்ராதாங்க அஸ்வின் பேர்ல மாத்தி இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. எல்லாருமே புதுசா இருக்குது. பெண்களுக்குள்ள பிரச்சனைகள் என்னங்கிறத மையமா வச்சு 8 எபிசோடு பண்ணியிருக்காங்க. அந்த 8 எபிசோடுமே இந்த வெப் சீரியலுக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கதிர், ஐஸ்வர்யா ராஜேஷ் பெண்களை பத்தி ஒரு எபிசோடு கூடங்க ஸ்லோவே இல்லைங்க. 8மே கண்ணில் கொத்திக்கிற மாதிரி இருக்குது. அருமையான ஸ்கிரீன் பிளே. இயக்குனர் 2 பேரும் நல்லா போராடி இருக்காங்க. இவர் 4 எபிசோடு, அவர் 4 எபிசோடு பண்ணியிருக்காங்க. படம் நேர்த்தியான ஒரு வெப் சீரிஸ். வெகு நாட்களுக்கு அப்புறம் நல்லது. சுழல் 1 எப்படி வெற்றி அடைஞ்சோ அதே மாதிரி சுழல் 2 இன்னைக்கு அமேசான் பிரைம்ல நல்லா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். தொடர்ந்து இந்த மாதிரி வெப் சீரிஸ்களை பண்ணிட்டு இருக்க புஷ்கர் காயத்ரிக்கு ஒரு வணக்கத்தை போடுவோம். ஏன்னு கேட்டா, சினிமாங்கிறது 2 மணி நேரத்துல சொல்லலாம். ஆனா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 8 எபிசோடு பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை ரொம்ப அளவா கச்சிதமா உட்கார வைக்கணும். ஆடியன்ஸ் கொஞ்சம் கூட போர் அடிக்குன்னு மாற்றக்கூடிய சூழ்நிலை இல்லாம 8 எபிசோடும் பார்க்குற அளவுக்கு அற்புதமா தரமாகவும் பண்ணியிருக்காங்க, குவாலிட்டியாகவும் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் அமேசான் சுழலை அற்புதமாக வரவேற்குது, அரவணைக்குதுன்னு தான் சொல்லலாம். சுழல் மாபெரும் வெப் சீரிஸ். தொடர்ந்து இது மாதிரி வெப் சீரிஸ் பாருங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா சினிமாங்கிறத காட்டிலும் இந்த மாதிரி வெப் சீரிஸுக்கு நடிகர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சரியான ஒரு பற்றையா அமைஞ்சதான தொழில் களமா இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது இந்த கதிர் அற்புதமான நடிகர் அந்த படத்துல நல்லா மெருகேற்றிருக்காரு. ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு 6 பெண்கள் எல்லாருமே அவங்க கொடுத்தத 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் படத்துல சொல்றத கிட்டத்தட்ட 8 எபிசோடுக்கு 5.5 மணி நேரம் நல்ல டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. சுழல் பார்ட் 3 வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஏன்னா சுழல் 1 வெற்றி தான், சுழல் 2 வெற்றி தான். தொடர்ந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு வாழ்த்துக்கள் சொல்லுவோம் புஷ்கர் காயத்ரி அவர்களுக்கு. தொடர்ந்து எங்க எடிசன் டாக்கிஸை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்காக நான், உங்களால் நான். வணக்கம்.